வெல்கம் டு PS 127 அகாடமி ஃப்ரெண்ட்ஸ். இது நான் உங்கள் பிரசாந்த். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மே 2026 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸில் இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. இனி ஒவ்வொரு மாதமும் நான் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடுறேன். இந்த வீடியோடைய பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். மே 2026 தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அதை பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இது 17வது சட்டமன்ற தேர்தல். இதுல 15வது முதல்வராக சி. ஜோசப் விஜய் பதவியேற்றார். அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சவர் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். அவர் பதவியேற்ற அப்புறமா 3 முக்கிய கோப்புகள்ல கையெழுத்திட்டாரு. அது என்னன்னா 200 யூனிட் மின்சார இலவச திட்டம், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கம், போதைப் பொருள் தடுப்பு பிரிவு உருவாக்கம். இதெல்லாம் அவர் பதவியேற்ற உடனே கையெழுத்திட்ட 3 கோப்புகள். மொத்தம் இந்த தாவேக கட்சி 107 இருந்து 108 இடங்களை வென்றது. இதுக்கு 13 இடங்கள் கூட்டணி கட்சி ஆதரவோடு கிடைத்தது. மொத்தம் 234 தொகுதியில 120 தொகுதி பெரும்பான்மையுடன் தாவேகா ஆட்சி அமைச்சது. இவங்களுக்கு 35.11% வாக்குகள் இந்த தேர்தல்ல கிடைச்சது. இவங்களுக்கு ஆளுநர் சட்டசபையில் வச்ச நம்பிக்கை தீர்மானத்திலையும் 144 வாக்குகள் கிடைச்சது. சபாநாயகராக ஜேசிடி பிரபாகர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணை சபாநாயகராக எம். ரவிசங்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சபை முனைவராக KA செங்கோட்டையன் தேர்வு செய்யப்பட்டார். இந்த தேர்தல்ல 83% வேட்பாளர்கள் தங்கள் வைப்பு தொகையை இழந்தனர். 85.1% வாக்குகள் இத்தேர்தலில் பதிவாயிருக்குது. அடுத்து தமிழ்நாட்டுடைய அமைச்சர்கள் யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மொத்தம் 35 அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் பதவியேற்றாங்க. முதல்ல முதலமைச்சர் விஜய். இவர்கிட்ட உள்துறை, காவல்துறை, அமலாக்கம், மகளிர், இளைஞர், குழந்தைகள் நலத்துறை. KA செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர். N. மேரி வில்சன் நிதித்துறை, திட்டமிடல் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர். மரு KG அருண்ராஜ் சுகாதாரத்துறை அமைச்சர். N. ஆனந்த் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர். ஆதவ் அர்ஜுனா பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர். CDR நிர்மல்குமார் மின்சாரத்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சர். ராஜ்மோகன் பள்ளி கல்வித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர். P. வெங்கட்ராமன் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர். TK பிரபு இயற்கை வளத்துறை அமைச்சர். S. கீர்த்தனா தொழில்துறை அமைச்சர். P. விஸ்வநாதன் இவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், உயர்கல்வித்துறை அமைச்சர். S. ராஜேஷ்குமார் இவரும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், சுற்றுலாத்துறை அமைச்சர். AM ஷாஜகான் IUML கட்சியை சேர்ந்தவர், சிறுபான்மையினர் நலன் மற்றும் வக்கப் வாரியத்துக்கோட அமைச்சர். வன்னியரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர், இவர் சமூக நீதித்துறை அமைச்சர். அடுத்து A. விஜயன் தமிழன் பார்த்திபன் இவர் போக்குவரத்து துறை அமைச்சர். P. ராஜ்குமார் இவர் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர். V. சம்பத்குமார் இவர் கைத்தறி மற்றும் கிராம தொழில் வாரியத்துறை அமைச்சர். K. விக்னேஷ் இவர் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர். K. தென்னரசு இவர் வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் நலன் மற்றும் அகதிகள் மறுவாழ்வுத்துறை அமைச்சர். J. முகமது பர்வாஸ் இவர் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர். V. காந்திராஜ் இவர் கூட்டுறவுத்துறை அமைச்சர். K. ஜெகதீஸ்வரி இவங்க சமூக நலன் மற்றும் மகளிர் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர். R. வினோத் இவர் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர். T. சரத்குமார் இவர் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர். S. ரமேஷ் இவர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர். P. மதன் ராஜா இவர் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்தோட அமைச்சர். ஸ்ரீநாத் இவர் மீன்வளம் மற்றும் மீனவர் வளர்ச்சித்துறை அமைச்சர். S. கமலி இவங்க கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர். R. குமார் இவங்க செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைத்துறை அமைச்சர். R. V. ரஞ்சித்குமார் இவர் வனத்துறை அமைச்சர். லோகேஷ்குமார் இவர் வணிக வரிகள் மற்றும் பதிவுத்துறை அமைச்சர். ராஜு இவர் சுற்றுச்சூழல் மற்றும் கால்நிலை மாற்றத்துறை அமைச்சர். இந்த 35 அமைச்சர்ல 4 பேர் பெண் அமைச்சர்கள். பட்டியலின அமைச்சர்கள் மொத்தம் 8 பேர் பதவியேற்றிருக்காங்க. அடுத்து மாநில உள்நாட்டு உற்பத்தி.
2024-25 நிதியாண்டில் வந்து தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வந்து 11.19% இருந்தது. 2025-26 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வந்து இப்போ 10.83% பதிவாகி இருக்குது. கடல் மீன் உற்பத்தி தமிழகம் தான் இந்தியாவிலேயே முதலிடத்துல இருக்குது. இது வந்து 2025க்கான கணக்கெடுப்பு. சென்னை மெட்ரோவுக்கு விருது, அதாவது ஆண்டின் சிறந்த உலகளாவிய சுற்றுச்சூழல் தலைமைத்துவ திட்டம் என்ற விருது வந்து சென்னை மெட்ரோ வாங்கியிருக்கு. இந்தியாவின் முதல் நகர்ப்புற வானிலை சோதனை மையம் மற்றும் ஏரோசோல் ஆய்வகம் வந்து தொடங்கியிருக்காங்க. அது எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சென்னையில தொடங்கியிருக்காங்க. சிங்கப்பெண் சிறப்பு படை உருவாக்கம். தமிழ்நாட்டுல பெண்களின் பாதுகாப்பு மற்றும் குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளை மாநிலம் முழுவதும் வந்து பலப்படுத்த தமிழக அரசால் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் வந்து சிங்கப்பெண் சிறப்பு படை அமைப்பு. அடுத்து, அரசு மருத்துவமனைகளில் சொந்த கை காசு செலுத்தி சிகிச்சை பெறுபவர்கள் குறைவாக உள்ள மாநிலம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். தூத்துக்குடியில் பசுமை கல கப்பல் கட்டும் தளம். இது வந்து இந்தியாவின் பிரம்மாண்ட பசுமை கல கப்பல் கட்டும் தளமாக அமைய உள்ளது. வெள்ளிமலை நீரேற்று மின் திட்டம். இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல அமையுள்ள நீரேற்று மின் திட்டமா. கூட்டுறவு பயிர் கடன்களுக்கு தள்ளுபடி வந்து அறிவிக்கப்பட்டது. அது எப்பத்துல இருந்து எப்ப வரைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 1 மே 2025 இருந்து 28 பிப்ரவரி 2026 வரைக்கும் தான் இந்த கூட்டுறவு பயிர்களுக்கு கடன் தள்ளுபடி. தமிழ்நாட்டில் வந்து புதிய டிஜிபியா பதவியேற்றவர் வந்து மகேஷ்குமார் அகர்வால் IPS. சிறைகளில் ஆணிகளுக்கு தடை வந்து விதிக்கப்பட்டது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக சிறைகளில் கைதிகள் தற்கொலையை தடுக்க ஆணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அப்புறம் கிளான்ஸ்டர் தொற்று. இது வந்து கால்நடைகளுக்கு பரவும் ஒரு பாக்டீரியா தொற்றாம். தற்போது இது வந்து தமிழகத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால தமிழகம் முழுவதும் குதிரை சவாரிக்கு வந்து கட்டுப்பாடு வந்து விதிச்சிருக்கிறாங்க. இந்த பாக்டீரியா தொற்றால் வந்து சென்னையில் வந்து ஒரு குதிரை வந்து உயிரிழந்ததால இந்த கட்டுப்பாடு வந்து விதிக்கப்பட்டுள்ளது. அப்புறம் வெற்றி சோலார் திட்டம் எதுக்காக தொடங்கினாங்கன்னா 100% வந்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை வந்து அடைய துவங்கப்பட்டது. உலக தமிழ் ஆய்வு மாநாடு. இது வந்து கனடா டொராண்டோ நகரத்துல நடைபெற இருக்குதான். செய்யறிவு உலகில் தமிழும் தமிழரும் என்ற தலைப்பில் வந்து இது நடைபெற உள்ளதாம். இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து 60 தமிழ் ஆய்வாளர்கள் வந்து இந்த மாநாட்டில் வந்து பங்கேற்க உள்ளனர். அடுத்து, திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நிரந்தர அஞ்சல் முத்திரை. ஏற்கனவே பழனி முருகனுக்கு வந்து அஞ்சல் முத்திரை வந்து வழங்கப்பட்ட நிலையில் தற்போது திருச்செந்தூர் முருகனுக்கும் இந்த நிரந்தர அஞ்சல் தலை வந்து வெளியிடுறாங்க. மீதம் இருக்கிற 4 அறுபடை வீடுகளுக்கும் விரைவில் வந்து அஞ்சல் முத்திரை வெளியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து, ஆனைமங்கலம் செப்பேடு. இது வந்து பாத்தீங்கன்னா நெதர்லாந்துல இருந்து இந்தியா வந்து வருகை தந்தது. 200 ஆண்டுகளாக நெதர்லாந்து லைடன் பல்கலைக்கழகத்துல இருந்த இந்த சோழர் காலத்து ஆனைமங்கலம் செப்பேடு வந்து பிரதமர் மோடி அங்க விசிட் பண்ணும்போது அந்த நாட்டு அரசு முறைப்படி அவர்கிட்ட ஒப்படைச்சது. நாகப்பட்டினத்துல சூடாமணி விகாரம் என்ற பௌத்த மட ஆலயம் கட்ட ராஜேந்திர சோழன் தந்தை ராஜராஜ சோழன் வந்து இந்த ஆனைமங்கலம் கிராமத்தை வழங்கியதாக விவரிக்கும் செப்பேடு தான் வந்து இந்த ஆனைமங்கலம் செப்பேடு. இந்த செப்பேடு டெல்லியில வைக்காம தமிழ்நாட்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வந்து தற்போது எழுந்துள்ளது. அடுத்து, தமிழக மின்சாரத்துறை வந்து அதாவது டான்ஜெட்கோ வந்து 3 பிரிவுகளை வந்து பிரிக்கப்பட்டுள்ளது. மின் விநியோகம் TNPDCL, மின் உற்பத்தி TNPGCL, மின் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் TNGECL ஆக 3ஆ பிரிக்கிறாங்க. ஏன்னா தற்போது மின்சாரத்துறை வந்து பல கோடி கடன்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரிச்சு நிர்வாகத்தை மேற்கொள்றாங்க. மே மாசத்துல இந்தியாவில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். NASM-SR, அதாவது நேவல் ஆன்டி ஷிப் மிசைல் ஷார்ட் ரேஞ்ச். இது வந்து கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை. இது இந்திய DRDO மற்றும் இந்திய கடற்படை வந்து இணைந்து ஒடிசா வங்காள விரிகுடா கடலில் சோதனை வந்து செய்யப்பட்டது. அடுத்து, இ-பிராப்தி போர்ட்டல். இது வந்து EPFO நிறுவனம் ஊழியர்களின் EPF கணக்குகளை மிகவும் எளிதாகவும் டிஜிட்டல் முறையிலும் நிர்வகிப்பதற்காக அறிமுகம் செய்யப்பட்டது. அடுத்து வந்து ப்ராஜெக்ட் 2.0 திட்டம். பள்ளிகளில் உள்ள மாற்றுத்திறனாளி மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உதவி செய்து சமக்ர சிக்ஷா திட்டத்துடன் இணைக்க மத்திய அரசால் வந்து தொடங்கப்பட்டது தான் இந்த ப்ராஜெக்ட் 2.0 திட்டம். அடுத்து, கைலாச மானசரோவர் யாத்திரை. இந்திய புனித பயணிகளுக்காக சீனா வந்து தற்போது திறந்து விட்டுள்ளது. அடுத்து, ஆரோக்கிய மைத்ரி, அதாவது கரிபியன் நாடான ஜமைக்காவில் இந்தியாவால் வந்து தொடங்கப்பட்ட நடமாட மருத்துவமனை தான் இந்த ஆரோக்கிய மைத்ரி. அடுத்து, ராஷ்டிரிய பால் ஸ்வஸ்திய காரியாக்கிரம் 2.0, அதாவது RBSK 2.0 திட்டம். இது எதுக்காகனா
குழந்தைகளுக்காக மத்திய அரசால் தொடங்கப்பட்ட இலவச ஆரம்ப கால ஆரோக்கிய பரிசோதனை மற்றும் சிகிச்சை திட்டம். அடுத்தது 34 இருந்து 38 உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை உயர்வுக்கு உச்ச நீதிமன்ற மசோதா 2026 ஒப்புதல் அளித்துள்ளது. அரவிந்த் குமார் உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டது. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நாடு முழுவதும் உள்ள நீதிமன்றங்களை நவீனமயமாக்க ஒரு வரைபடத்தை தயாரிக்க அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஹம்சா நந்தினி நந்தூரி வெர்சஸ் இந்தியன் யூனியன் வழக்கு பத்தி பார்க்கலாம். குழந்தை தத்தெடுக்கும் தாயின் வயது வரம்புகளை நீக்கி அவர்களுக்கு 12 வார ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பை அளிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. சிறுவர் குற்றங்கள் 2023 இருந்து 2024 அதிகரிச்சு உள்ளதாம். ஒட்டுமொத்த குற்றங்களும் 2023 இருந்து 2024 குறைஞ்சி இருக்குதாம். அடுத்து ஜனனி டிஜிட்டல் தளம். இது மகப்பேறு காலத்திற்கு முந்தைய மற்றும் பிந்தைய காலங்களில் பெண்களின் மருத்துவ பதிவுகளை டிஜிட்டல் முறையில் கண்காணிக்க மத்திய அரசால் தொடங்கிய தளம் தான் இந்த ஜனனி டிஜிட்டல் தளம். ஸ்வஸ்த் பாரத் போர்ட்டல் இது எதுக்காக தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாடு முழுவதும் ஒரு ஒருங்கிணைந்த டிஜிட்டல் சுகாதார கட்டமைப்பை உருவாக்குவதற்காக இந்திய அரசு அறிமுகப்படுத்திய போர்ட்டல் தான் இந்த ஸ்வஸ்த் பாரத் போர்ட்டல். அடுத்து இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ஷட்டில் பஸ் தொடங்கப்பட்ட இடம் புதுடெல்லி. அடுத்து நாடாளுமன்ற குழுக்கள் 2026-27 என்னென்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். டகுபதி புரந்தேஸ்வரி குழு இது பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலுக்காக போடப்பட்டது. மேத்தா விஸ்ராம் குல்கர்னி குழு இது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துக்காக போடப்பட்டது. சுதீர் குப்தா குழு இது கார்ப்பரேட் சட்ட திருத்த மசோதாவுக்காக போடப்பட்டது. அடுத்து நீதியரசர் பிரகாஷ் பிரபாகர் நவ்லேக்கர் குழு இது சட்டவிரோத குடியேற்றங்களை கண்காணிக்க போடப்பட்டது. அடுத்து கே ராதாகிருஷ்ணன் குழு இது நீட் முறைகேடு தொடர்பா அமைக்கப்பட்டது. அடுத்து பாதுகாப்பு துறையில என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ICGS அக்சால் இது அதிவேக ரோந்து கப்பல். இது கடலோர காவல் படையில் சேர்த்து கொள்ளப்பட்டது. INS சங்கமித்ரா இதுவும் ரோந்து கப்பல். இது கடற்படைக்காக கொல்கத்தாவில் சேர்த்து கொள்ளப்பட்டது. அடுத்து கௌடல்யா மற்றும் கியூ ஃபோர்ஸ் இது AI தொழில்நுட்ப தளம் இந்திய ராணுவம் உருவாக்கியுள்ளது. அடுத்து வாயு அஸ்திரா மற்றும் சூரிய அஸ்திரா இது ஒரு ஏவுகணை அமைப்பு. இது சோதனை செய்யப்பட்டு உள்ளது. அடுத்து 4 டைமென்ஷனல் கிரிட் பார்டர் செக்யூரிட்டி இது எல்லை பாதுகாப்பு மாதிரி. இதை உள்துறை அமைச்சர் முன்மொழிஞ்சு இருக்காரு. அடுத்து கல்வி மற்றும் சமூகம் இந்திய அளவில் என்னன்னு பார்க்கலாம். GES திட்டம் இது ஆசிரியர்களுக்கு AI பயிற்சி அளிக்க கூகுள் நிறுவனம் தொடங்கிய திட்டம் தான் GES திட்டம். அடுத்து PM அஜய் போர்ட்டல் அண்ட் ஆப் பத்தி பார்க்கலாம். பட்டியலின மக்களின் நலனுக்காக டெல்லியில் இது அறிமுகம் செய்யப்பட்டது. அடுத்து ராஜஸ்தான் ஜெய்சல்மாரில் புதிய இயற்கை எரிவாயு இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டுதான். அடுத்து செனாப் நதி புதிய நீர்மின் திட்டத்தை இந்தியா துவங்கி உள்ளது. அடுத்து ஒரு கின்னஸ் சாதனை பத்தி பார்க்கலாம். லட்சத்தீவுல பங்காரம் கடற்கரையில இந்தியாவின் மிகப்பெரிய நீருக்கடியிலான தேசிய கொடி ஏற்றி நம்ம இந்தியா கின்னஸ் சாதனை படைத்துள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்புக்கு உச்ச நீதிமன்றம் அனுமதி. இதற்கு தடை விதிக்க கோரிய பொதுநல மனுவை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அடுத்து இன்டர்நேஷனல் உலக அளவுல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஐக்கிய அரபு அமீரகம் அதாவது அபுதாபி ஒபெக் மற்றும் ஒபெக் பிளஸ் அமைப்புகளில் இருந்து 1 மே 2026 முதல் விலகுவதாக அறிவித்து உள்ளது. ஏன்னா ஒபெக் அமைப்பின் கட்டுப்பாடுகளால் 3.45 மில்லியன் பேரல் எண்ணெய் தான் உற்பத்தி செய்ய முடியுதான். அடுத்து பின்லாந்து மின்சார வாகனம் தயாரிக்க ஐரோப்பாவின் முதல் ஒருங்கிணைந்த லித்தியம் திட்டத்தை தொடங்கி இருக்குது. அடுத்து ஜோர்டான் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்திய தலைமையிலான சூரிய சக்தி கூட்டணி, பேரிடர் மீள் வல்லமை, உட்கட்டமைப்பு கூட்டணி மற்றும் உலகளாவிய உயிரி எரிபொருள் கூட்டணி ஆகியவற்றில் இணைஞ்சிருக்காங்க. அடுத்து கிரேட் டைக் இது ஜிம்பாப்வேல இருக்கு. நாசா 250 கோடி பழமையான நிலத்தடி உள்கட்டமைப்பை இங்க கண்டுபிடிச்சிருக்குதான். அடுத்து ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டம் இது அமெரிக்கா ஹார்முஸ் நீர்ச்சந்தியில் கடல் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் மற்றும் ஈரானின் கடல்சார் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை எதிர்கொள்ளவும் நடத்தியிருக்குதான். அடுத்து இம்ஜில்காக் பூங்கா இது தென்கொரியாவில இருக்குது. தென்கொரிய போரின் 75வது ஆண்டை குறிக்கும் விதமாக இந்திய போர் நினைவிடம் இங்க அமைச்சிருக்காங்க. அடுத்தது கிரேட் பிரிட்டிஷ் சம்மர் சேவிங்ஸ் திட்டம். இந்த திட்டத்தின் கீழே அந்த நாட்டுல 5 முதல் 15 வயதுக்கு உள்ள குழந்தைகள் இலவச பேருந்து பயணம் அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து கஜகஸ்தான் நாட்டுல அதோடைய முதல் அணுமின் நிலையத்தை உருவாக்க ரஷ்யா ஒப்பந்தம் செய்துள்ளது.
அடுத்து 11வது குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டமைப்பு. இது புதுடெல்லியில் நடைபெற்றிருக்கு. இதுல குவாட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இனிஷியேட்டிவ் ஃப்ரேம்வொர்க் வெளியிடப்பட்டது. குவாடுன்னா குவாட்ரிலேட்டரல்னு சொல்லுவாங்க. அதாவது குவாட்ரிலேட்டரல்னா 4 பக்கம், அதனால 4 நாடுகள். இதுல இருக்கிற உறுப்பினர் நாடுகள் இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான். அடுத்து வேற்று கிரக வாசிகள் தொடர்பான ரகசிய ஆவணங்கள் மொத்தம் 162 கோப்புகள் இருக்குதான். இது மக்கள் பார்வைக்கு அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. அடுத்து சீனாவின் இலவச வர்த்தக துறைமுகம் ஹானன் தீவில் தொடங்கப்பட்டு உள்ளது. இது சீனாவின் புதிய பொருளாதார மையம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஹாங்காங்கிற்கு போட்டியாக அமைந்துள்ளதாம். இப்போ காங்கோ குடியரசில் எபோலா வைரஸ் தாக்கி 88 பேர் இறந்திருக்கிறாங்க. இதற்கு அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசி இல்லைன்றதுனால இது மிகவும் ஆபத்தான வைரஸா இருக்குதான். அடுத்து மே மந்தோடைய எக்கானமி பத்தி பார்க்கலாம். அடுத்து 2.43 லட்சம் கோடி ஜிஎஸ்டி இந்தியாவில் வசூல் செய்யப்பட்டு உள்ளதாம். இது புதிய உச்சம் என்று கருதப்படுகிறது. பணம் அனுப்புவதில் முதலிடம். வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்கள் தாய் நாட்டிற்கு பணம் அனுப்புவதில் முதலிடம் பிடித்துள்ளனராம். அடுத்து விபி கிராம்ஜி திட்டம், அதாவது விக்ஷித் பாரத் அஜீவிகா மிஷன் கிராமின். இது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் 2005 வருகிற ஜூலை 2026 முடிவடைகிறதா. அதுக்கு மாற்றாக இந்த திட்டம் செயல்பட உள்ளது. 100ல் 125 நாட்களாக இதோடைய வேலைவாய்ப்பு நாட்களை இந்த திட்டத்தின் கீழே உயர்த்தப்படுமா. 60:40 என்ற விகிதத்துல மத்திய மாநில அரசுகள் தங்களுடைய நிதியை பகிர்ந்து இதுல வேலை செய்யறவங்களுக்கு சம்பளமா கொடுக்கணும். கியூ சேஃப் கமிட்டி வளர்ந்து வரும் குவாண்டம் கணினி தொழில்நுட்ப ஆபத்துகளில் இருந்து நிதித்துறையை பாதுகாக்க ஐஐடி மெட்ராஸ் பேராசிரியர் அனில் பிரபாகர் தலைமையில் ஒரு நிபுணர் குழுவை ஆர்பிஐ அமைத்துள்ளது. அடுத்து சர்க்கரை ஏற்றுமதிக்கு இந்தியா தடை. செப்டம்பர் 30 வரை உள்நாட்டு சர்க்கரையின் இருப்பை உறுதி செய்யவும் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் இந்த தடையை அரசு விதிச்சிருக்குதான். அடுத்து மிஷன் சாக்ஷம், அதாவது நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளில் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு மற்றும் நிர்வாகத்தை மேம்படுத்த ஆர்பிஐ தொடங்கிய திட்டம். அடுத்து ஃபெமா விதிகள் 2019 திருத்தம். காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை 100% அனுமதிக்க திருத்தப்பட்டது. அடுத்து பங்குச்சந்தை மற்றும் வர்த்தகம். பார்வா, அதாவது PARRVA என்ற முகமையை முதலீட்டாளர்கள் பாதுகாப்பிற்காக கடந்த கால அபாயங்கள் மற்றும் வருமானங்களை சரிபார்க்கும் புதிய அமைப்பை செபி செயல்பாட்டிற்கு தந்துள்ளது. அடுத்து கருடா திட்டம். மாற்று முதலீட்டு நிதிகளுக்கு எளிதாக அனுமதி வழங்க செபி அனுமதி வழங்கியுள்ளது. அடுத்தது ரெயின் மும்பை ஒப்பந்தம். செபி அமைப்பின் ஒப்புதலுடன் NCDEX தளம் இந்தியாவின் முதல் வானிலை சார்ந்த மதிப்பு பெற்ற ஒப்பந்தத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது. அடுத்து EGR எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட். இதை தேசிய பங்குச்சந்தை தங்கம் சேமிப்பை டிஜிட்டல் மயமாக்கும் வர்த்தகத்தை தொடங்கியுள்ளது. அடுத்து வெல்லம். 70% உற்பத்தியை இந்தியா செய்து உலகின் மிகப்பெரிய வெல்லம் உற்பத்தி செய்யும் நாடாக நீடிக்கிறது. அடுத்து தங்கம் மற்றும் வெள்ளி மீது இறக்குமதி வரி இரட்டிப்பு. மத்திய அரசு 9.2% 18.4% இதோடைய இறக்குமதி வரியை உயர்த்தி உள்ளது. சர்வதேச கச்சா எண்ணெய் ஏற்ற இறக்கம், கப்பல் போக்குவரத்துக்கு தடை காரணமாக ஆடம்பர நுகர்வு வெளிநாட்டு நாணய இருப்பு வெளியேறுவதை தடுத்து இந்தியாவின் நடப்பு கணக்கு பற்றாக்குறையை பாதுகாக்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அடுத்து சர்வதேச உறவுகள். இந்தியா நியூசிலாந்து இடையே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. அப்புறம் வங்கதேசத்தின் 2வது கூட்டாளி இந்தியா. அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி 2வது கூட்டாளியாக இந்தியா உருவெடுத்துள்ளது. அடுத்து இலங்கையின் 2வது ஏற்றுமதி நாடாக இந்தியா. இங்கிலாந்தை பின்னுக்கு தள்ளி இந்தியா முன்னேறியுள்ளது. அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பத்தி பார்க்கலாம். விண்வெளி மற்றும் செயற்கைக்கோள் விக்ரம் 1. ஹைதராபாத்தை சேர்ந்த ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனம் இந்தியாவின் முதல் தனியார் சுற்றுப்பாதை ராக்கெட்டை உருவாக்கியுள்ளது. அடுத்து மிஷன் திருஷ்டி. இது பெங்களூரின் கேலக்ஸி நிறுவனம் உலகின் முதல் ஆப்டோசார் செயற்கைக்கோளையும் இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளையும் அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கான் 9 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தியது. அடுத்து பாத்ஃபைண்டர் செயற்கைக்கோள். பிக்சல் மற்றும் சர்வம் நிறுவனம் இணைந்து விண்வெளி தரவுகளை சேமிக்கும் இந்தியாவின் முதல் 200 கிலோ செயற்கைக்கோளை 2026 இறுதிக்குள்ளாக திட்டமிட்டுள்ளது. அடுத்து சுக்ரயான் திட்டம்.
இஸ்ரோவின் விண்வெளி கிரக ஆராய்ச்சி திட்டத்தில் தற்போது ஸ்வீடன் அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளது. அடுத்தது ஸ்மைல், அதாவது சோலார் விண்ட் மேக்னட்டோஸ்பியர் அயனோஸ்பியர் லிங்க் எக்ஸ்ப்ளோரர் விண்கலம். ESA, அதாவது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி மற்றும் சைனீஸ் அகாடமி ஆஃப் சயின்ஸ் இணைந்து சூரிய காற்றுக்கும் பூமிக்கும் காந்தப்புலத்திற்கும் உள்ள தொடர்பை ஆராயும் தங்களின் முதல் கூட்டு விண்கல திட்டத்தை தொடங்கி உள்ளது. அது ஷென்சு 23. சீனா தனது தியான்காங் விண்வெளி நிலையத்திற்கு 3 விண்வெளி வீரர்களை அனுப்பியுள்ளது. இந்த 3 பேர்ல ஒருத்தர் அங்க 1 வருஷம் தங்கி வேலை செய்வாங்க. அடுத்து பாதுகாப்பு மற்றும் ஏவுகணை. விக்ரம் VT-21 இது ராணுவத்தின் மேம்பட்ட கவச வாகனங்களுக்காக DRDO புதிய அதிநவீன வாகன திட்டத்தை தொடங்கியுள்ளது. அடுத்து ஹைப்பர்சானிக் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை. 1500 கிலோமீட்டர் வேகத்தில் ஒலியை விட வேகமாக பாயும் ஏவுகணையை DRDO வெற்றிகரமாக சோதித்துள்ளது. அப்புறம் மிஷன் திவ்யாஸ்திரா. ஒரே ஏவுகணையில் பல அணுமுனைகளை பொருத்தி வெவ்வேறு இலக்குகளை தாக்கும் அதிநவீன MIRV தொழில்நுட்பத்தை இந்தியா அக்னி 5 ஏவுகணையில் சோதனை செய்துள்ளது. அடுத்து டாரா, அதாவது டாக்டிக்கல் அட்வான்ஸ்ட் ரேஞ்ச் ஆகுமெண்டேஷன். இது ஒரு கிளைடு ஆயுதம். DRDO மற்றும் இந்திய விமானப்படை இணைந்து இந்தியாவின் முதல் உள்நாட்டு கிளைடு ஆயுத அமைப்பை சோதனை செய்தது. அடுத்து ULPGM V3 மிசைல். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த ஏவுகணையை DRDO வெற்றிகரமாக சோதனை செய்தது. அடுத்து அட்லஸ் ட்ரோன் கூட்டமைப்பு. சீனா 96 ட்ரோன் படையை தனது இராணுவத்திற்காக கண்காணிப்பு மற்றும் தாக்குதலுக்கு கட்டுப்படுத்தும் AI தொழில்நுட்பத்தை கொண்டு அறிமுகம் செய்துள்ளது. அடுத்து மருத்துவம் மற்றும் உயிரியல். R78C மலேரியா தடுப்பூசி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அண்ட் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா இணைந்து கண்டுபிடித்த அடுத்த தலைமுறை மலேரியா தடுப்பூசி ஆகும். அடுத்து டிசென்ட்ரிக் எஸ்சி. இது நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சைக்காக தோலுக்கடியில் ஊசி மூலம் செலுத்தும் மருந்தை ரோச் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. அடுத்து செயற்கை நுண்ணறிவு. பிளான்ட் ஓபன் CRISPR-1 இது இந்தியாவின் ICAR மற்றும் CRRI சென்ட்ரல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் விஞ்ஞானி குதுப்புதீன் அலிமுல்லா தலைமையிலான பயிர்களின் மரபணுவை மிக துல்லியமாக மாற்றி அமைக்க உலகின் முதல் AI மூலம் வடிவமைக்கப்பட்ட தளம். அடுத்து ஸ்வான் உல்ஃப் எஃபெக்ட். நாசாவின் மேவன் விண்கலம் செவ்வாய் கிரக வளிமண்டல விண்வெளி வானிலையால் ஏற்படும் காந்த சுருக்க விளைவை கண்டறிந்துள்ளது. அடுத்து லோக்கி. தற்போது நமது பால்வெளி அண்டத்தில் மறைக்கப்பட்ட குள்ள விண்மீன் திரள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதற்கு லோக்கின் பேர் வச்சிருக்காங்க. அடுத்து கிளாட் மைத்தாஸ். இது ஒரு AI தொழில்நுட்பம். இது வங்கிகளுக்கு அச்சுறுத்தலா இருக்குதான். இதனால பொதுத்துறை வங்கிகள் இணைய வழி பாதுகாப்பிற்காக தொழில்நுட்ப செலவினங்களை அதிகரிக்க முடிவு செய்துள்ளன. அடுத்து என்விரான்மெண்ட். தமிழகம் மற்றும் இந்தியாவில் விலங்கின கண்டுபிடிப்புகள். லிம்னோநெக்டேஸ் மோத்திஜில். அருணாச்சல பிரதேசத்தின் நம்தாபா புலிகள் காப்பகத்தில் புதிய பற்கள் கொண்ட தவளை இனம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்குதான் இந்த பேரு வச்சிருக்காங்க. அடுத்தது மோக்ரஸ் சுக்ஷா மற்றும் மோக்ரஸ் புனே. இது ராஜஸ்தான், குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா பகுதியில் 2 புதிய குதிக்கும் சிலந்தி இனம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதுக்குதான் இந்த பேர். அடுத்து 191 கரப்பாம்பூச்சி இனம். இது உலக அளவில் பதிவு செய்யப்பட்டுள்ளதான். இதுல 60% இந்தியாவில் மட்டுமே வாழ்கிறதாம். அடுத்து காப்பகங்கள் மற்றும் வனவிலங்குகள். பார்டா வனவிலங்கு காப்பகம். இது குஜராத்தில் இருக்குது. இது ஆசிய சிங்கங்களின் 2வது இயற்கை வாழிடமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாம். அடுத்து புலிகளின் இறப்பு. 166 2026 பதிவாகி இருக்குதாம். இது 1973 பிறகு பதிவான உயர்ந்த எண்ணிக்கையை காட்டுது. அடுத்தது சரண்டா காடு சரணாலயம். இது ஜார்க்கண்ட் மாநிலத்துல அமைந்துள்ளதாம். இதை வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்க தற்போது உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அடுத்து வக்கினியம் பிலிப்பெர்ம். இது ஒரு ப்ளூபெர்ரி தாவர இனம். 188 ஆண்டுகளுக்கு பிறகு அருணாச்சல பிரதேசத்துல இதை திரும்பி கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து சர்வதேச சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை. அடுத்து கிளீனரன்ஸ். இது அமெரிக்கா அரிசோனா பாலைவனத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பெரிய எறும்புகளை தாக்காமல் அவற்றின் உடலை சுத்தம் செய்யுமா. IBCA இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ். இதுல 26வது உறுப்பினர் நாடாக சவுதி அரேபியா இணைந்துள்ளது. அடுத்து நகோயா புரோட்டோகால். இது ஜப்பான் வெளியிடுது. சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட இணக்க சான்றிதழ்களை, அதாவது IRCCI வழங்குவதில் இந்தியா முதலிடம் பிடித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. அதாவது இது என்னன்னா, அதாவது இயற்கை வளம் அறிவுகளை அந்நிய நாடு எடுத்து செல்லும் போது இது வழங்கப்படுகிறதா. அடுத்து ஆல்கா மரம்.
காற்றின் மாசை கட்டுப்படுத்த இந்தியாவின் முதல் சூரிய சக்தியால் இயங்கும் ஆல்கா மரம் போபாலில் நிறுவப்பட்டுள்ளது. இதுல என்ன இருக்கும்னா சூரிய தகடு, தண்ணீர், நுண்பாசி இதுதான் காத்த ஃபில்டர் பண்ணும். இது ஒரு செயற்கை மரம். அடுத்து வெண்ணாய்களுக்கும் மற்றும் குணப்படுத்த முடியாத நோய் பாதிப்புக்குள்ளான நாய்களை கருணை கொலை செய்ய உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. அடுத்து ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் பத்தி பார்க்கலாம். உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு 2026. இதுல முதலிடம் நார்வே, கடைசி இடம் எரித்ரியா. நாம 157வது இடத்துல இருக்கிறோம். அடுத்து மூவிங் டுவர்ட்ஸ் எஃபெக்டிவ் சிட்டி கவர்மெண்ட் எ ஃப்ரேம்வொர்க் ஃபார் மில்லியன் பிளஸ் சிட்டிஸ் என்ற அறிக்கையை வெளியிட்டது நிதி ஆயோக். இது 10 லட்சத்திற்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் மேயர் தேர்தல் நேரடியாக நடத்தப்பட வேண்டும் என்றது. அடுத்து ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா டெம்போரல் அனாலிசிஸ் அண்ட் பாலிசி ரோட்மேப் ஃபார் குவாலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் என்ற கொள்கையை நிதி ஆயோக் வெளியிட்டுள்ளது. இது இந்திய பள்ளிகளில் கல்வியின் தரத்தை உயர்த்தவும் உள்கட்டமைப்பை சீரமைக்கவும் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அடுத்து லீட்ஸ் அறிக்கை 2025. சரக்கு போக்குவரத்து மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளில் சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்களாக தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், மிசோரம் மற்றும் டெல்லி அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் மே மந்த்ல என்ன நடந்தது என்றதை பார்க்கலாம். முதல்ல கர்நாடகா. டி.கே. சிவகுமார் இவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். சித்தராமையா முதல்வர் பதவியிலிருந்து விலகியதை தொடர்ந்து துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் புதிய முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இது காங்கிரஸ் தலைமையோட முடிவாம். அடுத்து ஜிக் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர். ஜொமேட்டோ, ஸ்விக்கி, டன்சோ என்ற தொழிலாளர்களுக்கெல்லாம் டிஜிட்டல் குறைத்திருக்கும் முகமையை அறிமுகம் செய்துள்ளதான் இந்த ஜிக் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர். அடுத்து சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ். இது விண்வெளி தொழில்நுட்ப மையம். இது பெங்களூர்ல தொடங்கப்பட்டு இருக்குது. இது மாநில அரசு நடத்தும் முதல் விண்வெளி தொழில்நுட்ப மையமாகும். அடுத்து போலி மருந்து கண்காணிப்பு போர்ட்டல். இதை கர்நாடக அரசு தொடங்கி இருக்கிறாங்க. தரம் குறைந்த மற்றும் போதை மருந்து விற்பனையை டிஜிட்டல் முறையில் கண்காணிக்க இந்த போர்ட்டல் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து பெங்களூரு உலகிலேயே மிக வேகமாக வளர்ந்து வரும் நகரம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை அறிவிச்சது சேவில்ஸ் குரோத் ஹப் இண்டெக்ஸ். அடுத்து நம்ம 112 என்ற கர்நாடகாவின் அவசர உதவி எண் அமைப்பில் ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய பன்மொழி வசதி புகுத்தப்பட்டு உள்ளதாம். அடுத்து பெங்களூர் மெட்ரோ நகரம் 2024 படி அதிக சைபர் குற்றங்கள் பதிவாகி இருக்குதாம். அடுத்து ஹொய்சால காலத்து வீரக்கல். இது கர்நாடகா மாநிலம் மாண்டியா மாவட்டத்தின் மணியூர் கிராமத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அடுத்து கேரளாவில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். வி.டி. சதீஷன் இவர் காங்கிரஸ் கட்சி, அவர் தலைமையில் அங்க ஆட்சி அமைஞ்சுதான். 10 ஆண்டுகால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலான ஆட்சி முடிவுக்கு வந்திருக்குது. பதவியேற்றுடன் அவர் கையெழுத்திட்ட கோப்புகள் என்னன்னு பார்க்கலாம். பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயணத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளார். முதியோர் நலனுக்கு தனித்துறை உருவாக்கினார். ஆஷா தொழிலாளர்களுக்கு 3000 தொகுப்பு நிதியும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு 1000 ரூபாய் கூடுதலாக ஊதியமும் வழங்க ஒப்புதல் அளித்துள்ளார். அடுத்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கு தனி அமைச்சரவை உருவாக்கிய முதல் மாநிலமாக கேரளா விளங்குகிறது. 2வது தான் இங்க தமிழ்நாடு. அடுத்து ப்ராஜெக்ட் 0. இது லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமாக தொடங்கப்பட்ட எதிர்ப்பு இயக்கம். அடுத்து 3 நாட்கள் மாதவிடாய் விடுப்பு பள்ளி மாணவிகளுக்கு கேரள அரசு அறிவித்துள்ளதாம். இந்த விடுப்பு ஈடு செய்ய அவங்களுக்கு விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுமா. அடுத்து சில்வர் லைன் ரயில் திட்டம். இது கைவிடப்படுவதாக கேரள அரசு அறிவித்துள்ளது. இது திருவனந்தபுரம் டு கசராகோடு வரைக்கும் செல்வதா அறிவிச்சாங்க. தற்போது இது கைவிடப்பட்டதா சொல்றாங்க. முந்தைய ஆட்சி காலத்தில் இத்திட்டத்தை எதிர்த்து போராடியவர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகள் அனைத்தும் திரும்ப பெறப்படும் என்று இந்த ஆட்சி காலத்துல அறிவிச்சிருக்காங்க. இதன் வழித்தடம் வெள்ளப்பெருக்கு மற்றும் சதுப்பு நில பகுதிகள் வழியாக செல்வதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் என்று இந்த திட்டம் கைவிடப்பட்டதா சொல்றாங்க. அடுத்து ஆந்திர பிரதேசம் 17வது பழைய விதை திருவிழா நடந்திருக்குது. பாரம்பரிய விவசாயம் மற்றும் பல்லுயிர் பெருக்கத்தை ஊக்குவிக்கும் இத்திருவிழா ஆந்திராவின் அரக்கு பள்ளத்தாக்கில் நடந்துள்ளது. அடுத்து புட்டபர்தியில் நடுத்தர போர் விமான திட்டத்திற்கான உள்கட்டமைப்பு வசதிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. அடுத்து தெலுங்கானா ஆழ்கடத்தல் வழக்குகள் தேசிய அளவில் அதிகம் பதிவாகிய மாநிலம் தெலுங்கானாவும். அடுத்து புதுச்சேரியில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளது. திரு ரங்கசாமி 5வது முறையாக மீண்டும் முதல்வர் ஆகிறார். அடுத்து மேற்கு வங்காளம் 92.47% வாக்குகள் 2026 சட்டமன்ற தேர்தலில் பதிவாகி மேற்கு வங்க மாநிலம் சாதனை படுத்தியுள்ளது. சுவேந்து அதிகாரி பாஜக தலைமையில் அங்க ஆட்சி அமைது.
அன்னபூர்ணா பண்டார் திட்டம் என்ற திட்டம் வந்து அங்க அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பெண்களுக்கு மாதந்தோறும் 3000 உதவித்தொகை வழங்கும் திட்டமா. அடுத்து ஜார்க்கண்ட் மாநிலம். யானைகள் மனிதர்கள் மோதல் ஆராய்ச்சி மையம். இது வந்து AI அடிப்படையில் வந்து இந்த மையம் பலாமு புலிகள் காப்பகத்தில் வந்து தொடங்கப்பட்டுள்ளது. அசாரிபாக் இது வந்து இந்தியாவின் முதல் முத்து வளர்ப்பு கிளஸ்டர். பிரதமரின் சம்பதா யோஜனா திட்டத்தின் கீழ் வந்து இது உருவாக்கப்பட்டு உள்ளது. அடுத்து 0% இது வந்து தொடக்கப்பள்ளி இடைநிற்றல் 0% குறைத்து ஜார்க்கண்ட் மாநிலம் வந்து சாதனை படைச்சிருக்கான். அடுத்து சௌபாரன் அசாரிபாக் மோகனே நதிப்படுகை. இந்த பகுதியில வந்து 3200 ஆண்டுகள் பழமையான மனித குடியிருப்புக்கான தொல்பொருள் சான்றுகள் வந்து கிடைச்சிருக்குதான். அடுத்து ஒடிசா வந்து முதலிடம். இது என்னன்னா பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் 2.0 அதன்படி வீடுகளை வந்து கட்டி முடிப்பதில் ஒடிசா வந்து முதலிடம் பிடித்துள்ளது. அதிக வன்முறை குற்றங்கள் 2024 கொண்ட மாநிலம் என்று NCRBயால் அறிவித்த மாநிலம் வந்து ஒடிசா. அடுத்து அசாம். ஹிமந்த் பிஸ்மா சர்மா பாஜக தலைமையில 2வது முறையா அசாம்ல ஆட்சி அமையுது. அடுத்து பொது சிவில் சட்டம் 2026 UCC, அதாவது திருமணம், விவாகரத்து, சொத்துரிமை, தத்தெடுப்பு ஆகிய அனைவருக்கும் ஒரே மாதிரியான சட்டம் வந்து சட்டமன்றத்தில் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்ட 3வது மாநிலம் தான் வந்து நம்ம அசாம். அடுத்து மிசோரம். கௌரல் ஆப் இது வந்து இயற்கை என்னும் பொருள்படுமா. பேரிடர்களை மக்கள் அரசுக்கு தெரிவிக்கவும் மீட்பு பணிகளை மேற்கொள்ளவும் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் இந்த கௌரல் ஆப். அடுத்து சிக்கிம். காகிதமில்லா நீதிமன்ற முறையை நடைமுறைப்படுத்திய முதல் மாநிலம் சிக்கிம் என்ற அந்தஸ்து பெற்றுள்ளது. அடுத்து நாகாலாந்து. காஃபி ஆஃப் நாகாலாந்து திட்டம். நாகாலாந்து காஃபியை உலகளாவிய தரத்துக்கு உயர்த்தும் நோக்கில் மத்திய அரசு வந்து தொடங்கிய திட்டம் தான் இந்த காஃபிஸ் ஆஃப் நாகாலாந்து திட்டம். அடுத்து குஜராத். அடுத்து NARITI, அதாவது நார்கோட்டிக்ஸ் அனாலிசிஸ் அண்ட் ரிட்ரீவல் அகுமெண்டட் ஜெனரேஷன் பேஸ்டு இன்வெஸ்டிகேஷன் டூல் என்ற தொழில்நுட்ப கருவியை போதைப் பொருள் கடத்தல் வழக்குகளை துல்லியமாக விசாரிக்க குஜராத் காவல்துறை உருவாக்கியுள்ளது. அடுத்து பசுமை மெத்தனால், அதாவது கிரீன் மெத்தனால். இந்தியாவின் முதல் பசுமை மெத்தனால் உற்பத்தி ஆலை குஜராத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து மகாராஷ்டிரா. மத்திய அரசு உள்கட்டமைப்பு திட்டம் மிக அதிக எண்ணிக்கையில் செயல்படுத்தப்பட்டு வரும் முதன்மை மாநிலமாக மகாராஷ்டிரா விளங்குகிறது. அடுத்து ராஜஸ்தான். ராஜஸ்தான்ல கும்பல்கர் கோட்டைன்னு ஒரு கோட்டை இருக்குது. இது வந்து சீன பெருஞ்சோருக்கு அடுத்தபடியாக உலகின் 2வது நீளமான மதில் சுவரை கொண்டதாக இந்த கோட்டையை வந்து யுனெஸ்கோ அங்கீகரித்து உள்ளது. அடுத்து மத்திய பிரதேசம். உத்தான் மற்றும் திரௌலி பகுதியில் உள்ள நிலக்கரி சுரங்கங்களிலிருந்து மத்திய நிலக்கரி அமைச்சகம் வந்து நிலக்கரி உற்பத்தியை தொடங்கி இருக்குதான். அடுத்து இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் பத்தி பார்க்கலாம். 1 கேஸ் 1 டேட்டா திட்டம். இது வந்து உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்ற தரவுகள் மற்றும் வழக்குகளின் தகவல்களை ஒரே இடத்தில் ஒருங்கிணைக்கும் திட்டம் தான் இந்த 1 கேஸ் 1 டேட்டா திட்டம். அடுத்து சூசாஷே சாட்போர்ட். இது வந்து உச்சநீதிமன்றத்தால கொண்டு வரப்பட்டது. மக்களுக்கு எளிய முறையில் சட்ட உதவி மற்றும் தரவுகளை வந்து வழங்க இது வந்து தொடங்கப்பட்டு இருக்குதான். அடுத்து மிஷன் அருணாச்சல் கிவி. இது வந்து வடகிழக்கு மண்டல மேம்பாட்டு அமைச்சகத்தால உருவாக்கப்பட்டிருக்குது. இது இயற்கை முறையிலான கிவி பழ சாகுபடிகளை வந்து ஊக்குவிக்க கொண்டு வரப்பட்டு உள்ளது. அடுத்து சத்யாயு டேஷ்போர்ட். இது வந்து சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால கொண்டு வரப்பட்டது. முதியோர்களுக்கான பராமரிப்பு சேவைகளை வலுப்படுத்த இது தொடங்கப்பட்டிருக்குதான். அடுத்து ஜீவன் ஆப். இது வந்து சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால கொண்டு வரப்பட்டிருக்குது. முதியோர் மற்றும் நலிவடைந்தோரின் பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் சுயமரியாதையை உறுதி செய்ய தொடங்கப்பட்டு உள்ளதாம். அடுத்து பெர்சனாலிட்டிஸ் இன் நியூஸ். முதல்ல ரித்திகா ஸ்ரீ. இவங்க வந்து சேலம் மாவட்டத்தை சேர்ந்த இந்தியாவின் முதல் திருநங்கை கிரிக்கெட் அம்பையரா. அடுத்து விஜய் நாராயணன். இவர் வந்து தமிழ்நாட்டின் புதிய தலைமை வழக்கறிஞர். அடுத்து செசிலி. இவங்க தமிழ்நாட்டின் முதல் பெண் போலீஸ் கான்ஸ்டபிள். இவங்க வந்து இறந்துட்டாங்க. அடுத்து டாக்டர் ஜோமணியா மற்றும் டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம். இவங்க வந்து நிதி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டு உள்ளனர். அடுத்து ரோஹித் ஜெயின். இவர் வந்து இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய துணை ஆளுநரா நியமிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்து NS ராஜா சுப்பிரமணி, தமிழ்நாடு. இவர் வந்து இந்தியாவின் புதிய 3வது முப்படைகளின் தலைமை தளபதியா பொறுப்பேற்றிருக்கிறார். அடுத்து கிருஷ்ணா சுவாமிநாதன். இவர் வந்து இந்திய கப்பல் படையின் புதிய தலைமை தளபதியா பொறுப்பேற்றிருக்கிறார். அடுத்து பிரவீன் சூட். இவர் வந்து CBIயின் இயக்குநராக
மேலும் 1 ஆண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளாராம். இந்த நீட்டிப்பு வந்து இது 2வது முறையாம். அடுத்து காமிரிடா ஷெர்பா, இவங்க வந்து நேபாள சேர்ந்தவங்க. இவங்க உலகின் அதிக முறை, அதாவது 32 முறை வந்து எவரெஸ்ட் சிகரம் ஏறி வந்து உலக சாதனை படைச்சிருக்காங்க. அடுத்து பிரசூன் ஜோஷி, இவங்க வந்து பிரச்சார் பாரதியின் புதிய தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த பிரச்சார் பாரதின்றது வந்து ஆல் இந்தியா ரேடியோ, தூர்தர்ஷனை ஒருங்கிணைச்சிருக்குது. அடுத்தது முக்கியமான அவார்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். சுகுமார் ஆழிக்கோடு நூற்றாண்டு விருது 2026. மேதா பட்கர், இவங்க சமூக ஆர்வலர், மற்றும் பெருமாள் முருகன் தமிழ் எழுத்தாளர், இவங்க 2 பேருக்கும் இதை கொடுத்திருக்காங்க. இது வந்து சமூக மற்றும் இலக்கியத்துறையில் வந்து ஆற்றிய சிறந்த பங்களிப்புக்கு வழங்கப்படுகிறது. அடுத்து விட்லி விருது 2026. இது வந்து கிரீன் ஆஸ்கர்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. பிரவீன் ஷேக் மற்றும் பர்கா சுப்பா, இவங்க 2 பேருமே இந்தியர்கள். இது வந்து சுற்றுச்சூழல் வனவிலங்கு பாதுகாப்புக்காக வழங்கப்படுகிறது. அடுத்து மால்கம் ஆதிசேஷய்யா விருது 2026. இது யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா ராகவ்தாஸ் கைகான்றவருக்கு கொடுத்திருக்காங்க. இவரு வளர்ச்சி பொருளாதார அறிஞர். அடுத்து எலிசபெத் ஆதிசேஷய்யா விருது 2026. இது வந்து கனிகா மகாஜன் என்பவருக்கு கொடுத்திருக்காங்க. இவங்க இளம் சமூக அறிவியலாளர். அடுத்து யுனெஸ்கோ அல்லது கிளெர்மோ கானோ உலக பத்திரிகை சுதந்திர விருது 2026. இது வந்து சூடான் பத்திரிகை சங்கத்துக்கு சென்று இருக்குது. அடுத்து புலிச்சார் விருது 2026. இது வந்து ஆர்கே ஆனந்த் மற்றும் சுபர்ணா சர்மா என்ற பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து ஸ்வீடன்ஸ் ராயல் ஆர்டர் ஆஃப் த போல்ஸ்டார் விருது, இது வந்து நரேந்திர மோடி கொடுத்திருக்காங்க. அவர் வந்து ஸ்வீடன் பயணத்தின் போது வந்து இது வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்து கிராண்ட் கிராஸ் ஆஃப் த நார்வேஜியன் ஆர்டர் ஆஃப் மெரிட் விருது, இதுவும் நரேந்திர மோடி கொடுத்திருக்காங்க. இது அவர் நார்வே நாட்டுக்கு போகும்போது கொடுத்திருக்காங்க. இந்தியா நார்வே நட்புறவை மேம்படுத்தியதற்காக இது வழங்கப்பட்டதாம். அடுத்து ஐநா உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் ஆக்ரிலோ பதக்கம், இதுவும் வந்து நரேந்திர மோடி கொடுத்திருக்காங்க. அடுத்து புக்கர் பரிசு 2026 தைவான் டிராவலாக் என்ற புக்குக்கு கொடுத்திருக்காங்க. இத சீன மொழியில வந்து எழுதியவர் யாங் சுவான்ஜி. இத ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்தவர் வந்து லின் கிங். அடுத்து கார்டட் ஆஸ்ட்ரோனட்ஸ் அவார்ட் சந்திரயான் 3 குழுவுக்கு அமெரிக்க விண்வெளி சங்கம் வந்து வழங்கியுள்ளது. அடுத்து ஐநா மிலிட்டரி ஜெண்டர் அட்வொகேட் ஆஃப் த இயர் அவார்ட், இது வந்து மேஜர் அபிலாஷா பாரக் என்பவருக்கு ஐநா அமைதிப்படையில் பணியாற்றிய பாலின சமத்துவத்தை நிலைநாட்டியதற்காக இந்த இந்தியருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்குது. அடுத்து பத்ம விருதுகள் 2026. மொத்தம் 5 பத்ம விபூஷன் விருதும், 13 பத்ம பூஷன் விருதும், 114 பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டிருக்குது. இப்போ பத்ம விபூஷன் விருது பெற்ற சில பிரபலமானவர்களை பார்க்கலாம். முதல்ல தர்மேந்திரா, இவர் வந்து பழம்பெரும் பாலிவுட் நடிகர், இறந்து போயிட்டாரு. அடுத்து ராஜம், இவர் வந்து வயலின் கலைஞர். இவங்களுக்கு பத்ம விபூஷன் விருது கிடைச்சிருக்குது. அடுத்து பத்ம பூஷன் விருது பகத்சிங் கோஷாரி, இவர் வந்து முன்னாள் உத்தரகாண்ட் முதல்வர். அடுத்தது உதய் சுரேஷ்குமார் கோடாக், இவங்க வந்து கோடாக் மகேந்திரா வங்கி நிறுவனர். அடுத்து KR பழனிசாமி, இவர் வந்து தமிழ்நாட்டின் குடல் மருத்துவர். இவங்களுக்கு பத்ம பூஷன் விருது கிடைச்சிருக்கு. அடுத்து பத்மஸ்ரீ விருது தமிழகத்தை சேர்ந்த 7 பேருக்கு வந்து இந்த பத்மஸ்ரீ விருது கிடைச்சிருக்குது. அதுல முக்கியமானவங்க பழனிவேல், இவர் வந்து சிலம்பம் பயிற்சியாளர். அடுத்து சுவாமிநாதன், இவர் வந்து பக்தி இசை கலைஞர். அடுத்து விஜயகுமார், இவர் வந்து XIPS சந்தன கடத்தல் வீரப்பனை வந்து சுட்டுக் கொன்ற அதிரடிப்படை தலைவர். அடுத்து ஹர்மன் பிரதீப் கவுர் புல்லர், இவங்க வந்து இந்திய மகளிர் அணி கேப்டன். இவங்களுக்கெல்லாம் பத்மஸ்ரீ விருது கிடைச்சிருக்குது. அடுத்து சில மாநாடுகள் பத்தி பார்க்கலாம். படிம எரிபொருள் தவிர்ப்பு மாநாடு, இது வந்து கொலம்பியா சாண்டா மார்டாவில் வந்து நடைபெற்றிருக்குது. கொலம்பியா மற்றும் நெதர்லாந்து நாடுகள் இணைந்து படிம எரிபொருட்கள் இருந்து மாறுவது குறித்த முதல் மாநாட்டை வந்து நடத்துகின்றன. அடுத்து SCO பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம், இது வந்து கிர்கிஸ்தான் பிஷ்கெக் நகரில் நடந்தது. இதில் வந்து பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாடு வலியுறுத்தப்பட்டு உள்ளது. அடுத்து கலாம் அண்ட் கவாச் 3.0 மாநாடு, இது வந்து புதுடெல்லியில மாமெக்சா என்ற இடத்துல டேக்கிங் ஜெய் ஃபார்வர்ட் வித் ஐ ஸ்கொயர் என்ற தலைப்புல வந்து நடைபெற்றது. அடுத்து பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் 2026, இது வந்து புதுடெல்லியில வந்து நடைபெற்றிருக்குது. அடுத்து பிரிக்ஸ் சுற்றுலா பணிக்குழு கூட்டம், இது வந்து இந்தியாவின் தலைமையில் இணைய வழியிலே வந்து நடந்திருக்குது. அடுத்து 10வது இந்திய பெருங்கடல் உரையாடல், இது வந்து புதுடெல்லியில் வந்து நடந்திருக்குது. டிரான்ஸ்ஃபார்மிங் வேர்ல்டு என்றத மையமா கொண்டு இது வந்து நடைபெற்று இருக்குது. அடுத்து கிம்பர்லி செயல்முறை கூட்டம் 2026, இது வந்து மும்பைல நடந்திருக்குது. இது வந்து வைர வர்த்தக கண்காணிப்பான். அடுத்து 3வது இந்தியா நோர்டிக் சம்மிட், இது வந்து நார்வே ஒஸ்லோவில் வந்து நடைபெற்றிருக்குது. அடுத்து 26வது மத்திய மண்டல குழு கூட்டம், இது வந்து சத்தீஸ்கர் மாநிலம் ஜெகதால்பூர்ல வந்து மத்திய உள்துறை அமைச்சர் தலைமையில் வந்து நடைபெற்றிருக்குது.
அடுத்து பான்சாத் நாக் வசந்த கால திருவிழா. இது வந்து ஜம்மு காஷ்மீர்ல ஆனந்தநாக் மாவட்டத்துல நீர்நிலைகளை வந்து பாதுகாப்பதற்காக கொண்டாடப்பட்டுள்ளது. அடுத்து உலக நீர் உச்சி மாநாடு 2026. இது வந்து ஸ்பெயின் மாட்ரிட் நகர்ல நடைபெற்றிருக்குது. அடுத்து முதல் தேசிய AI மற்றும் டிஜிட்டல் நீர் மாநாடு. இது வந்து பெங்களூர்ல நடைபெற்றிருக்குது. அடுத்து கல்வி உலக மன்றம் 2026. இது வந்து லண்டன்ல நடைபெற்றிருக்குது. கல்வியில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு குறித்து இங்க விவாதிக்கப்பட்டு உள்ளது. அடுத்து டிஃபென்ஸ் எக்ஸசைஸ், அதாவது பாதுகாப்பு படைப்பயிற்சி. எக்ஸசைஸ் பெகாட்டி. இது வந்து மேகாலயாவில் நடைபெற்றிருக்குது. இந்திய ராணுவம் அப்புறம் 11 ஆப்பிரிக்க நாடுகள் வந்து இணைந்த ராணுவ பயிற்சி நடவடிக்கை. அடுத்து INSLN டைவெக்ஸ் 2026. இது வந்து கொழும்புல வந்து நடந்திருக்குது. இந்தியா மற்றும் இலங்கை ஆழ்கடல் டைவிங் பயிற்சி இதுல வந்து செஞ்சிருக்காங்க. அடுத்து பாலி காட்டன் 2026. இது வந்து பிலிப்பைன்ஸ்ல நடந்திருக்குது. பிலிப்பைன்ஸ் மற்றும் அமெரிக்க ராணுவ கூட்டு பயிற்சி இங்க செஞ்சிருக்காங்க. அடுத்தது சின்பாக்ஸ் 11 கம்போடியா நாட்டில் நடந்திருக்குது. இந்தியா மற்றும் கம்போடியா ராணுவ கூட்டு பயிற்சி. அடுத்து ஆபரேஷன் ரேஜ் பில். இது வந்து இந்திய பெருங்கடல் பகுதியில் வந்து போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிராக போதைப் பொருள் கட்டுப்பாட்டு வாரியத்தால் இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல்படையுடன் இணைந்து நடத்தப்பட்டது. அடுத்து நம்ம ஸ்போர்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். லண்டன் மாரத்தான் 2026. இதுல வந்து செபாஸ்டியன் சாவே என்ற கென்யா நாட்டு வீரர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். அடுத்து NRAI செயலி. இது வந்து இந்திய தேசிய ரைபிள் சங்கம் தனது 75வது ஆண்டு விழாவை முன்னிட்டு துப்பாக்கி சுடுதல் வீரர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து குரந்தர் வீர் சிங். இவர் வந்து ராஞ்சியில் நடைபெற்ற ஃபெடரேஷன் கப் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வந்து 10.09 வினாடி ஓடி அதிவேக இந்தியர் என்ற சாதனை வந்து படைத்துள்ளார். அடுத்து முக்கியமான நாட்கள் பத்தி பார்க்கலாம். மே 1 வந்து உலக தொழிலாளர் தினம். இதோடைய கருப்பொருள் வந்து என்சூரிங் எ ஹெல்தி சைக்காலஜிக்கல் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட். அடுத்து மே 3 உலக பத்திரிகை சுதந்திர தினம். மே 5 உலக ஆஸ்துமா தினம். இதோட கருப்பொருள் வந்து ஆக்சஸ் டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இன்ஹீலர்ஸ் ஃபார் எவ்ரிஒன் வித் ஆஸ்துமா ஸ்டில் அண்ட் அர்ஜென்ட். அடுத்து மே 11 தேசிய தொழில்நுட்ப தினம். இது வந்து இந்தியாவின் ஆபரேஷன் சக்தி, அதாவது அணுசக்தி சோதனையை நினைவு கூறும் விதமாக இந்த தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. மே 12 சர்வதேச செவிலியர் தினம். இதோட கருப்பொருள் வந்து அவர் நர்சஸ் அவர் ஃபியூச்சர், எம்பவர்டு நர்சஸ் சேவ் லைஃப்ஸ். மே 16 தேசிய டெங்கு தினம். இதோட கருப்பொருள் வந்து கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் ஃபார் டெங்கு கண்ட்ரோல், செக் கிளீன் அண்ட் கவர். மே 17 உலக தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் சமூக தினம். இதோடைய கருப்பொருள் வந்து டிஜிட்டல் லைஃப் லைன்ஸ் ஸ்ட்ரென்தனிங் ரெசிலியன்ஸ் இன் எ கனெக்டட் வேர்ல்ட். மே 22 சர்வதேச பல்லுயிர் பெருக்க தினம். இதோட கருப்பொருள் வந்து ஆக்டிங் லோக்கலி ஃபார் குளோபல் இம்பாக்ட். மே 24 இந்திய காமன்வெல்த் தினம். இதோட கருப்பொருள் வந்து அன்லாக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டுகெதர் ஃபார் எ ப்ராஸ்பரஸ் காமன்வெல்த். மே 31 உலக புகையிலை தினம். இதோட கருப்பொருள் வந்து அன்மாஸ்க் த அப்பீல் கவுண்டரிங் டபாக்கோ அண்ட் நிக்கோட்டின் அடிக்ஷன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மே மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸை ஒரே வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இந்த வீடியோவுடைய PDF லிங்கை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு படிங்க. இதுதான் என்னுடைய முதல் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் சந்திக்கலாம்.